அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல ஏஇ மெக்கானிக்கல், அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கு உண்டான, அதாவது நியூ சிலபஸ் அப்படின்றத விட சிலபஸ் பேட்டர்ன் அப்படின்றத. ஏன்னா இப்போ வந்து டிஎன்பிசி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் எதுல இருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்போம் அப்படின்றத என்ன பண்ணிடுறாங்க, தெளிவா சொல்லிடுறாங்க. ஆனா இது ஏஐக்கு மட்டும் இன்னும் சொல்லாம இருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அப்டேட்டை விட்டு என்ன பண்ணாங்க, சிலபஸை அப்படியே மாத்தாம எதுக்கு நாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு கேள்விகள் கேட்போம் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ ஓல்டு சிலபஸ்க்கு நியூ சிலபஸும் என்ன மாற்றங்கள், இதுக்கு எப்படி படிக்கிறது, ஸோ இதுக்கு வந்து கிளாஸஸ் என்ன பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன் தான் நம்ம போக போகுது. கண்டிப்பா தொடர்ந்து மெக்கானிக்கலுக்குனா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எம்இஐக்கும் மெக்கானிக்கலுக்கும் தனி கிளாஸஸ் கொண்டு போவோம். ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமாக மெக்கானிக்கல் மேஜராக நம்ம கிளாஸஸ் கொண்டு போகிறோம்னா மெக்கானிக்கலோட குரூப்போட லிங்க் நான் வைக்கிறேன், டெலிகிராம் லிங்க். அதில் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ இனி வரக்கூடிய காலத்தில் மெக்கானிக்கல் அண்ட் எம்இஐக்கு மட்டும் தனியாக உங்களுக்கு குரூப் அந்த இது மெயின்டைன் ஆகும். ஸோ தொடர்ந்து என்ன பண்ணுங்க, அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த ஒரு அப்டேட் மெக்கானிக்கல் சம்மந்தமானதுக்கும். ஸோ சிலபஸ்ல என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, சிலபஸ்ல என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு சிலபஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவல் சிலபஸ். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் சிலபஸே பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங்க்கு கோட் நம்பர் 399 ரெகுலரா இருக்கிறது. பட் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது என்ன அப்படின்றத சொல்றேன். மொத்தமா உங்களுக்கு 10 யூனிட் இருக்கும். உங்களுக்கு எத்தனை 10 யூனிட் மொத்தமா உங்களுக்கு இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் அதுக்கு பாத்தீங்கன்னா மெக்கானிக்ஸ், கைனடிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ இப்போ நீங்க புதுசா இன்னைக்கு அப்டேட் பண்ணதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க 11/4/2023 இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அந்த இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லயுமே உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லயுமே பக்காவா கொடுத்துருக்காங்க ஏஐ பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல மெக்கானிக்ஸ், கைனடிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ்ல 18 கொஸ்டின்ஸ். ஸோ மொதல் யூனிட்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கொடுக்க போறாங்க, 18 கொஸ்டின் தான் கேட்க போறாங்க அப்படின்றத தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நீங்க இதை பொறுத்த வரைக்கும் என்ன இதுக்கு அதிகமான கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிச்சிடணும். அது தெளிவா அவங்க கொடுத்துட்டதுனால ரொம்பவே எல்லாருக்கும் படிக்கிறவங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றது தெரிஞ்சு போயிடும். ஆனா நம்ம டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா, அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, நீ புடுங்கிறது ஃபுல்லாவே தேவையில்லாத அணிதா அப்படின்ற மாதிரி நம்ம படிக்கிறது ஃபுல்லாவே இம்பார்ட்டன்ட் தான். எதுவுமே தேவையில்லாதது கிடையாது. ஆனா எதுல இருந்து எவ்வளவு கொஸ்டின் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சிலபஸ் மேக்சிமம் எதுவுமே மாறலங்க. 1-2 டாபிக்ஸ் தான் சில இதுல மாறி இருக்குமே தவிர மற்றபடி எதுவுமே மாறலங்க. மற்றபடி என்ன ஆயிடுச்சு, எதுவுமே மாறல உங்களுக்கு. சரியா, ஸோ எந்தெந்த யூனிட்டுக்கு எவ்வளவு கேட்டிருக்காங்க. யூனிட் 2 பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிசைனிங் 20 கொஸ்டின். சரிங்களா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் டிசைனு. அடுத்து யூனிட் 3 வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் டர்போ மிஷினரிஸ். ஸோ 20 கொஸ்டின்ஸ். அடுத்து தெர்மல் இன்ஜினியரிங் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் 30 கொஸ்டின்ஸ் யூனிட் 4ல. அடுத்து ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ல 25 கொஸ்டின்ஸ். அடுத்து மெட்டீரியல் சயின்ஸ் மெட்டலர்ஜில 25 கொஸ்டின். ப்ரொடக்ஷன் டெக்னாலஜில 22 கொஸ்டின்ஸ். அடுத்து மெட்ராலஜி அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல்ல 15 கொஸ்டின்ஸ். அடுத்து கேட், கேம், சிம், எஃப்ஏல 13 கொஸ்டின்ஸ். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட்ல 12 கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் வைஸ் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி உங்களுக்கு எது கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க எதை படிக்கணும் அப்படின்றத நம்ம பிரிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் வந்து தெர்மோடைனமிக்ஸ் 30 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் என்னது, நம்ம யூனிட் நம்பரை மட்டும் போடுறேன். யூனிட் 4ல வந்து 30 கொஸ்டின். யூனிட் 4ல 30 கொஸ்டின். சரியா, ரைட். அடுத்து 25 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் 25 கொஸ்டின். வேற என்ன 25 கொஸ்டின்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி. அப்ப யூனிட் 6க்கும் யூனிட் 5க்கு என்னது, யூனிட் 5க்கு 25, யூனிட் 6க்கு 25 கொஸ்டின். யூனிட் 5க்கு 25, யூனிட் 6க்கு 25. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி 22. ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி அது எத்தனாவது யூனிட், 7வது யூனிட். 7வது யூனிட் 22 கொஸ்டின். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து 22, அது ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல போயிடணும். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், அதாவது யூனிட் 2 and 3. யூனிட் 2 and 3க்கு வந்து யூனிட் 2க்கும் யூனிட் 3க்கும் என்னது 20 கொஸ்டின். 20 கொஸ்டின்ஸ். ஓகேவா, அப்ப நீங்க இந்த ஆர்டர்லாம் படிக்கணும். ஃபர்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ் முடிக்கணும்,
அதுக்கப்புறம் 25 கொஸ்டின்ஸ் எது கேட்கறாங்களோ அதை படிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 20 ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி படிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, ஸோ இந்த மாதிரி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் டர்போ மிஷினரி, அடுத்து மெக்கானிக்ஸ் அண்ட் கைனடிக்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்டா மெட்ராலஜி அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல், அதுக்கப்புறம் கேடி கேம், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ப்ரிஃபரன்ஸ் எதை முதல்ல படிக்கணும் அப்படின்றத பார்க்கணும். ரொம்ப இல்லாம உங்களுக்கு எப்பவுமே கான்செப்டை பேஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, கான்செப்ட் ரொம்ப முக்கியம், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்செப்ட் தெரியாம இதை நம்ம எல்லாத்தையுமே படிக்க முடியாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரைட், ஓகே. நெக்ஸ்ட், ஸோ இது எல்லாமே இப்படிதான் நீங்க படிக்கணும். ஸோ இதுக்கு உண்டான ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்லே அகாடமில பழைய சிலபஸ், அந்த பழைய இதை மெயின்டைன் பண்ணி தான் என்ன பண்ணிருக்கோம், 8 யூனிட்டுக்கு வந்து எம்சிக்யூ டைப்ல ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 5000 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி கொஸ்டின் பேங்க் 8 யூனிட் தான் இருக்கும். சரிங்களா, 8 யூனிட்ஸ் தான் இருக்கும். 2 யூனிட்ஸ் இருக்காது, கேட் கேமும் ப்ரொடக்ஷனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ப்ரொடக்ஷனும் மெட்ராலஜி ஏதோ ஒரு யூனிட் 2 யூனிட் இருக்காது, மற்ற எல்லாம் இருக்கும். அதே மாதிரி டிப்ளமோ மற்ற எல்லாத்துக்குமே அப்டேட், தமிழ் மெட்டீரியலா இருக்கும், எல்லாமே நம்ம அப்டேட்டட் மெட்டீரியல் போட்டாச்சு. பிடிஎஃப் மெட்டீரியல் தான் நம்மளோடதுல. ஸோ நீங்க வேணும், எனக்கு சோர்ஸ் இல்லை, இதை வச்சு தான் படிக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து படிங்க. இல்ல சார் எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி வேணும், டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு செப்பரேட்டா ஒவ்வொரு டாபிக்ல இருந்துமே நம்ம டெஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுத்துருவோம். நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட எல்லாமே பிடிஎஃபா தான் இருக்கும். சரிங்களா, ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சிலபஸ்ல என்னென்ன அப்டேட்னா மேஜர் அப்டேட் எதுவும் இல்லைனாலும் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத கொடுத்தது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். டிஎன்பிசி இன்னும் நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. தயவு செய்து என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்த அப்டேட் கொடுக்குறப்போ உங்களுக்கு வரும். நம்ம டெலகிராம் சேனல்ல மெக்கானிக்கல் தனி சேனல் இருக்கு, டெலகிராம் சேனல் இருக்கு. ஸோ மெக்கானிக்கல் அப்டேட்டுக்கு மெக்கானிக்கல் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் காமனான அப்டேட்டுக்கு நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.